உனக்கு கிடைச்சது அப்படி, ஏன்னா எனக்கு அது செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி இல்லை இருக்குது. செம்ம டைலாக் அது, செம்ம டைலாக் அது. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. புருஷனாவது பரவாயில்ல, என் புருஷனா சேலத்துல சாணி மாதிரி கிடக்கான். அதை சொல்லும் போது ஐயோ நம்ம என்ன டைலாக்டா இது, செம்ம டைலாக். சாணியெல்லாம் நாங்க அடிப்போம், தண்ணி ஊத்துவோம், கழுவுவோம், எல்லாத்தையும் செய்வோம். அது எங்க இஷ்டம், எங்க புருஷன், நாங்க யாரும் செய்வோம். ஆமா தெரியுது. மேம் நீங்க அப்படியே ஒரு ரிவ்யூ சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அட பாவீங்களா, என்னைய கொண்டு எடுத்துட்டு போய் பொச்சரிங்க போடுறது, ஹாஸ்பிட்டல்ல விட்டுருங்கடான்னு சொல்லுவாங்க. பயங்கர சீன் அதெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எப்படி சொல்றேன் எடுத்து ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தருவான் சொல்லுவேன், அப்படியே சொல்ல மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா சொல்லவே தெரியாது. அப்போ உண்மையிலே நான் எங்களை மாதிரி பேச்சுலர் பசங்க ஊரை விட்டு இங்கே வந்து இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த சாப்பாடுங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய உங்களை மாதிரி அன்னபூர்ணிகள் எங்களுக்கு நிறைய தேவை. உண்மை அதுதான். ஆக்டர் சபரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த டைமில் உமன் அவார்ட் நீங்கள் வந்து ஒரு அவார்ட் ப்ரெசென்டராக இங்கே வந்திருக்கீங்க. இந்த விருது ஒரு சாதித்த பெண்ணுக்கு கொடுக்க போகிறீங்க. இந்த சிச்சுவேஷன் மனம் என்ன சொல்லுது? இல்லை உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலினா இந்த அவார்டு வாங்குறதோட கொடுக்குற இடத்துல இருக்கப்போ அது இன்னும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவங்கள பற்றி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபருக்கு நான் இதை கிஃப்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறப்ப அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண் இல்லாத வீடே கிடையாது அப்படிங்கிறதான். ஒரு மனுஷன் முழுமையடையணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கணும், அம்மா இருக்கணும், அதுக்கப்புறம் தங்கச்சியா அக்காவாக இருக்கணும், அப்புறம் தன்னோட கூட பிறந்தவங்கள மாதிரி இருந்தாலும் சரி அவங்க கூட பயணிக்கிற ஒரு பெண்ணாக இருக்கணும், நட்பாகவோ தோழியாகவோ அவங்க கூடவே பயணிக்கிறது கண்டிப்பாக ஒரு பெண் வேணும். ஒரு பெண் இருந்தால் அப்படின்னா அந்த பையன் வாழ்க்கையில் முக்கால்வாசி தப்பு செய்யவே மாட்டான். இப்போ ரீசெண்டான ஸ்டடீஸ் கூட சொல்லியிருக்காங்க, எந்த பசங்களுக்கு அதிகமான பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவன் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சபரி வந்து எந்த தவறும் செய்யாமல் சாதித்து கொண்டே இருக்கிறார். சீரியஸா ஸோ இந்த டைத்தில் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண் இவங்க என் லைஃப்பில் இன்ஸ்பைரிங்கான ஒரு இன்ஸ்பைரிங்னா இல்லை எப்பயுமே எனக்கு அம்மா, அவன் சாமி சொன்ன மாதிரி எனக்கு இதுக்கு தான் பாட்டி அம்மா அவங்கள பற்றி சொன்னால் எனக்கு என் அக்கூட சேர்த்துனா என் அக்கா. அவளும் வந்து எனக்கு எப்போ சாமி கும்பிட்டாலும் வீட்டில் அவங்க 2 பசங்களுக்கு சாமி கும்பிட்றப்ப என் சேர்த்து எனக்கும் நானும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்றது என்னோட அக்கா. ஸோ அவள் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தி. ஓகே, வாவ். ஸோ இப்போ இந்த அவார்ட் நோக்கி போயிடலாம். இந்த மோஸ்ட் இன்னோவேட்டிவ் குக் அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத ஏவி மூலியமாக பார்த்துடலாம். The most innovative cook award goes to Jamie. வழக்கமாகவே வீட்டில் வெளியே இருக்க பெண்கள்லாம் வெளியே போய் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் எல்லா வீட்லேயும் தேவை. அதுக்கு பதிலாக உண்மையாலுமே இந்த அவார்டு நீங்கள் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். வாங்க. மேம் இந்த தருணம் எவ்வளோ அழகாக இருக்குது மேம். தி மோஸ்ட் இன்னோவேட்டிவ் குக் அவார்ட் கிடச்சிருக்கு. கீழே நின்று பேசிட்டு இருந்தோம் உட்காந்துட்டு. இப்போதான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, சரி மேலே போ, பயங்கரமாக கலாய்ப்பாங்க. ஐயோ நான் எப்போ பார்த்தாலும் கலாய்க்கலாம் இல்லை. உண்மையிலேயே எனக்கு உங்கள் சேனல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு மனைவி அமைகிறதெல்லாம் வந்து ரொம்ப இறைவன் செய்த என்ன ஆமாம் தானே மைனா யோகி இல்லை பெருமையாக சொன்னேன். நீ அவன் யோகிக்கு சமைச்சு கொடுப்பல அந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க. நானும் வந்து பிரியாணியை பொங்கலாக செஞ்சுருக்கிறேன். அப்படியா? ஆமாம், நல்ல பொங்கலாக செஞ்சு கொடுத்துருக்கேன். என்ன ஒன்று கரெக்ட் பண்ணது பொங்கல் பிரியாணி அப்படின்னு அதை ஒரு வீடியோ போட்டுருவீங்க இல்லையா? இல்லை, நான் அது வந்து பழைய பிரியாணி எப்படி செஞ்சேன்றதை நான் ஒரு வீடியோவா போடுறேன், எப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அன்பா இருக்கும். இது அவங்க பையனுக்கு இது அவங்க பொண்ணுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வைக்கிறப்ப இந்த மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைத்த பருப்பு குழம்பு 2 அரைச்சி சாப்பிட்டா சாம்பாரோட சுட சுட வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு 2-3 வாரமா ஒரு 3வது வாரமா 4வது வாரமா தொடர்ந்து ஒரு 30 பேருக்கு தொடர்ந்து ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்துட்டு அந்த ஓல்டேஜ் ஹோமில் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அதே ஒரு பெரிய விஷயம். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த உண்மையிலே நான் எங்களை மாதிரி பேச்சுலர் பசங்க ஊரை விட்டு இங்கே வந்து இருக்கோம் அப்படின்னா
எங்களுக்கு இந்த சாப்பாடுங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய உங்களை மாதிரி அன்னபூர்ணிகள் எங்களுக்கு நிறைய தேவை. உண்மை அதுதான். அந்த விஷயத்தில் பேச்சுலர் சமைக்கிற நிறைய ஸ்நாக்ஸும் அப்பப்போ போட்டுவிடுங்க. 2-3 வீடியோ தான் வருது, அப்பப்போ கம்மி பண்ணிடுவீங்க. அதனால நிறைய எங்களை மாதிரி பேச்சுலர் பசங்க சமைக்கிற மாதிரி நிறைய போட்டிங்கன்னா சந்தோஷப்படுவோம். இன்னொன்று ஸ்பெஷல் கைட்டல் யார் சொல்கிறேன்னா, அவர் பேர் உங்கள் பேர் சொல்லிட்டா எப்படி கூப்பிடுவோம் ஆக்சுவலி. அவர் வந்து அவர் வந்து எங்கள் சேனலில் தான், எங்கள் விஜய் டிவி சேனலில் தான் ப்ரோமோல எடிட்டராக இருக்காரு. ஸோ அவர் வந்து நாங்கள் செல்லமாக செக்ஸின்னு கூப்பிடுவோம். ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? அந்த காரணத்தை என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் எது பண்ணாலுமே செக்ஸியாக இருக்கும் ஆக்சுவலி. எடிட்டிங் இல்லை ஆக்சுவலி என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா அந்த ஷார்ப் கட்ஸ் இருக்கும் சரியா. நீ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்க ஃபுட்டேஜ் அவர்கிட்ட கொடுத்தாலுமே அழகாக செக்ஸியாக ஒரு 10 செகண்ட் 30 செகண்டில் சூப்பராக ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவார். அது அவர் தான். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். உண்மையிலே சார் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சார் நீங்க பேசி ஆகணும்னு பிரவீன் சார் கீழ இருந்து ரெக்வெஸ்ட் பண்றாரு சார். ஆமாம் சார். கல்யாணம் ஆன புதுசுல இருந்து எல்லார் வீட்லேயும் செய்கிற வேலை தான் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. அது எப்படின்னா ஒரு ஐட்டம் கிடையாது, நிறைய ஐட்டம். ஒரு கூட்டு கிடையாது, 4 கூட்டு இருக்கும். அப்பளம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ரசம் இருக்கும், எல்லாமே இருக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸில். இப்படி கொடுக்கும்போது அதுதான் அது வந்து எப்படின்னா ஸ்பீடாக ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் 3/4 மணி நேரம் இந்த மாதிரி ஸ்பீடாக பண்ணுவாள் ஒர்க்கெல்லாம். அந்த சமையல் மட்டும் கிடையாது, எல்லாமே குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விடுறது, அப்புறம் பசங்களுக்கு கேர் பண்ணுறது, என்ன கேர் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே ஸ்பீடாக வேலை செய்வா, உட்காந்துருவா. அந்த மாதிரி இந்த ஸ்பீடு வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்லோ தான், நான் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவேன். எடிட்டிங்கில் சொல்லலை, நார்மலாக. அப்போ வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. சரி நம்ம இதை வந்து வெளியே கொண்டு வரலாம், வெளியே கொண்டு வரலாமே, திறமையை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ண ஐடியா முழுக்க நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐடியா கொடுத்தீங்க இல்லையா? ஆமாம். நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? சந்தோஷம்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து எஸ்எஸ் மியூசிக்ல கூப்பிட்டு இந்த அவார்டு கொடுக்குறாங்கன்றப்பவே அதுலயும் அந்த ஏவி ஒன்று போட்டாங்கல்ல, அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கண் கலங்கிட்டேன். எப்பவுமே நம்மளை வந்து நம்ம வீட்டில் பார்க்கறது நார்மலாக தான் பார்ப்போம். நம்மளை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்ற விஷயமே தெரியும். அது வந்து மற்றவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்ககிட்ட அவார்டு வாங்குறதுல ரொம்ப சந்தோஷம். சூப்பருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்ல சொன்னார் தானே? இல்ல நான் உங்களை நேர்ல பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் நேர்ல பார்க்குறேன். அவங்க வந்தவொடனே லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் தானா, இவங்க தான் எனக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் தானா லஞ்ச் பாக்ஸ் நிறைய செய்வீங்களே, அப்போ நம்ம எந்த அளவுக்கு என்ட்ரி ஆகிருக்கிறோம் இதில் அப்படின்னு தான் முக்கியம். இல்லை அது உண்மையிலே அந்த சாப்பாடு செய்கிறத தாண்டி அதை எப்படி நம்ம பரிமாறோன்னு இருக்குல்ல. நீங்கள் இந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறதுலேருந்து அது சொல்கிற வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த ட்ரெண்ட் எல்லாமே இவ எடுத்துகிட்டு வந்தது தான். எப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு தான் சொன்னேன், ஆனால் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ ஒன்று எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லஞ்ச் பாக்ஸை வரிசையாக அடிக்கிட்டு அவளே ஃபோனை வச்சு அந்த வீடியோ எடுத்தா. நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி சொல்கிறேன் எடுத்து ஓகேவா? ஃபர்ஸ்ட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தருவான் சொல்லுவேன், அப்படியா சொல்ல மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா சொல்லவே தெரியாது. அப்போ ஆக்சுவலி எனக்கு இப்போ அவர் சமைக்கிறதுக்கான டேலண்ட் புரிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளோ சமைக்கிறீங்களோ அவர் அந்தளவு வேலை வாங்கிடும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா எனக்கு இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி போதும், நான் வர்றதுக்குள்ளே நீ சமைச்சியா ஐயோ அப்படின்னு பாதி அவரோட டெவலப் பண்ணி. கணவன்மார்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனைவி நல்லா சமைக்கணும் அப்படின்னா ஆக மொத்தம் நீங்கள் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம். அவர் வந்து அதுக்கு இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போகிறாரு, அதை பற்றி நம்ம அடுத்த அவார்டில் பார்ப்போம். எஸ்எஸ் மியூசிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல், அதை வச்சலாம் நினைக்கிறேன். என்னைக்காவது பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துங்க, மென்ஸ் அவார்ட். பாருங்கள் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்க பாதி 3 பேர் கைத்துட்டுறாங்க. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்க்கா. உண்மையிலே என்னன்னா கண்டிப்பாக இதுக்காகவே ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறப்போ ஒரு நாள் சமைச்சு கொண்டு வாங்க, இல்லை வீட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக சமையல் சொல்லி கொடுப்பீங்களா? யாருக்கு? எங்களுக்கு சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? அதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுப்பேன். நான் உங்ககிட்ட ஒரு டிஷ் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இப்போ வந்தவங்க எல்லாரும் செலிபிரிட்டி சீரியல் ஆக்டர்லாம் வந்தாங்க. அவங்கள நான் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாருமே. எனக்கு அந்த மாதிரிலாம் வர தெரியாது. எனக்கு என்னக்கா நீங்கள் ஒரு நிமிஷம், ஜெனிகா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ஒரு கை தட்டி சொல்லிருங்க. அங்க பாருங்க, ஒவ்வொருத்தரா வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள பார்க்கறதுக்கு. அக்கா இந்த வெக்கம் தான்க்கா, இந்த நான் யோசிச்சு அங்க பாருங்க வீடிக்கா, அங்க பாருங்க அந்த சிரிப்பு, அரிப்பிரி அங்க பாருங்க சிரிப்புங்கிறாங்க, மைனாங்கிறது சைத்ரா, இந்த பக்கம் லட்சுமி, எல்லாரும் ஜானு, எல்லாருமே சேர்ந்து சொல்றப்ப எனக்கு அவங்கள ஜானுலாம் வந்து நான் பார்த்துட்டு வீடியோல ரொம்ப அழகா பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடுறதும் சரி, அவங்க ட்ரெஸ்ஸை ரசிக்கிறதுக்காகவே நான் அவங்க சேனல் பார்ப்பேன் நான். இன்னொன்று எதிர்நீச்சல், அவங்க செம்மையா பேசுவாங்க. அப்படி உட்காந்துட்டு அப்படி அந்த ஸ்டைல் அப்படி உட்காந்து அப்படியே செம்மையா இருக்கு. அதெல்லாம் இப்படி பேசுவாங்களா? அப்படியே ஆமா, எப்படி இப்படி உட்காந்துட்டு நானும் ஒரு
பெண் தானேன்ற மாதிரி என்ன டைலாக் சொல்லுவாங்க அவங்க? ஹரிப்பிரியா என்ன டைலாக் சொல்லுவாங்க? அது ஒரு மாதிரி ஊர் பாஷை மாதிரி பேசுவாங்க. எனக்கு வரல அவங்க டேலண்ட். நானும் ஒரு பெண் தானே சொல்ல எப்படி சொல்லுவாங்க அவங்க? இல்ல கேக்குறேன் எப்படி சொல்லுவாங்க? நானும் ஒரு பெண் தானே சொல்ல மாட்டாங்கப்பா. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க. உனக்கு கிடைச்சது அப்படி, எனக்கு அது செவுத்துல அடிச்ச சாணி மாதிரி இல்ல இருக்குது. செம்ம டைலாக் அது, செம்ம டைலாக் அது. நான் திருப்பி பார்க்க இவங்க 2 பேர் காம்பினேஷன் சூப்பர் 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 சூப்பர். அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஏன் உன் புருஷனாவது பரவாயில்ல, என் புருஷனா சதுத்துல சாணி மாதிரி கிடக்கான். அதை சொல்லும் போது ஐயோ நம்ம என்ன டைலாக்டா இது, செம்ம டைலாக். புருஷனை பத்தி எவ்வளவு டைலாக் அவர் எழுதியிருக்காரு, அதெல்லாம் உனக்கு தோணாது. என் புருஷனை அப்படி சாணி அடிச்ச மாதிரி இருக்குங்கிறது அங்க ரைட்டர் பக்கத்துல அவர்தான் எழுதினவரே. ஓகே, என்ன முக்கியமான விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு ஷார்ட்ஸ்ல போடுங்கப்பா. எது இந்த சாணியில் அடிக்கிறதா? அப்படி கிடையாது. சாணியெல்லாம் நாங்க அடிப்போம், தண்ணி ஊத்துவோம், கழுவுவோம், எல்லாத்தையும் செய்வோம். அது எங்க இஷ்டம், எங்க புருஷன், நாங்க யாரும் செய்வோம். ஆமா தெரியுது. ஏதோ இதுக்கப்புறம் நிகழ்ச்சி நீயா நானாவா மாறிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்னு சொல்லலாம். ஏன்னா மேம் நீங்க சொன்னீங்க எல்லா சீரியல் ஆக்ட்ரஸையும் நான் ஒரு மாதிரி பேண்ட் பார்த்தேன் ஸ்டேஜ் ஏற பண்ணு. இப்போ அவங்களாம் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நின்று கை தட்டி இருக்காங்க. அதே மாதிரி எதிர்நீச்சல் சாரோட பேரு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். இன்ன வரைக்கும் அவங்க அந்த சாரை வந்து நான் சந்தோஷா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். சந்தோஷா மட்டும்தான் பார்த்து அவரோட ஆக்டிங்லாம் வந்து எக்ஸலண்ட். நிஜமா சொல்றேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மெட்டி ஒலியில பண்ணவே முடியாது யாராலையும். அதாவது எப்படின்னா, அந்த ஒரு மலேசியாவுக்கு போற ஒரு சீன் வரும். அந்த மலேசியாவுக்கு போறது என்னமோ 4 நாள் தான். ஆனா அவர் என்ன சொல்லிட்டு போவாருன்னா, எனக்கு அங்க ஜாப் கிடைச்சிச்சு, நான் பெர்மனன்ட், அங்க எனக்கு உடனே கல்யாணத்தை வைங்க. என்ன சார், கரெக்டா சார்? செம்ம ஆக்டிங்கு, செம்ம ஆக்டிங்கு. நான் இன்னும் மெட்டி ஒலியை திருப்பி பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் ஆரம்பிச்சிட்டியா, இந்த சீரியலை விட்டா உனக்கு வேற சீரியலே தெரியாதா? நான் அடுத்த சீரியல் இம்ப்ரெஸ் ஆன சீரியல் வந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன். இவங்க வந்து இப்படியே வந்து இன்னும் நிறைய செய்யணும். இதே மாதிரி செய்யக்கூடாது. நிறைய டேலண்ட் இருக்கு இவங்களுக்கு. நிஜமாலுமே டேலண்ட் நிறைய இருக்கு 2 பேருக்கும். அவங்க இந்த மாதிரியே பேசணுன்ற. நான் ஹரிப்பிரியா அவங்க எப்படின்னா, மேடையில் வந்து நின்றுட்டு இது கொஞ்சம் லீவ், எனக்கு பிரேக் கொடுங்க சார் அப்படின்னாங்க. அப்படிலாம் எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் எடுத்துடாதீங்க. நான் சீரியல்லாம் வந்து செம்ம. அப்புறம் மைனாலாம் வந்து சரவண மீனாட்சியில் வந்து நாங்கள் என் ஃபேவரட். அதுலேயும் சிவகார்த்திகன் சார் கூட அந்த கார் சீன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களை மாதிரிலாம் நடிக்க முடியாதுங்க சத்தியமா. செம்ம 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 செம்ம. மேம் நீங்க அப்படியே ஒரு ரிவ்யூ சேனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்க்ளூசிவ் சீரியல். பாவீங்களா, என்னைய கொண்டு எடுத்துட்டு போய் பொச்சலிங்க போடுறது, ஹாஸ்பிடல்ல விட்டுருங்கடான்னு சொல்லுவாங்க. பயங்கர சீன் அதெல்லாம். அவர் பக்கத்துல இருந்து அந்த டயலாக் பேசு, உனக்கு தெரியல அண்ணே, நம்ம 2 பேரும் கீழ உட்கார்ந்து பேசுவோம். அவங்க ரொம்ப டேட் ஆயிடுச்சு. பொன்னி சீரியலை பத்தி சொல்லவே இல்லையா? அண்ணே ஏன் சீரியலுக்காக நான் கேட்கலனே, நம்ம கீழ உட்கார்ந்து அவங்க நிறைய பேசுவாங்க, அதை பாப்போம். Thank you so much மேம். Thank you so much sir and thank you. என்னங்க முடிச்சிட்டீங்க? நான் முடிக்கல மேம். லெவலுக்கு வந்துட்டேன் நான். மேம் எனக்கு என்னன்னா, எல்லாருமே மூவி ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் டிஜிட்டல்லே சீரியல் ரிவ்யூ பண்ண ஒரே ஆள் நம்ம ஜெனி மேம் தான். சீரியல் வந்து சும்மா எல்லா சீரியலும் பார்க்குற ஆள் கிடையாதுங்க. நான் பர்டிகுலர் தான். மலேசியா 4 நாள் சார் போனால் அந்த சீன் மட்டும் பார்ப்பீங்க. அதெல்லாம் அப்படி இல்லைங்க. என்ன விஷயம்னா போச்சா, யூ கண்டினியூ. அதாவது எப்படின்னா, நம்மளுக்குன்னு பிடிக்கணுங்க. அந்த பெண் வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து என்ன, எப்போ பார்த்தாலும் சோற வைக்கிக்கணும், எப்போ பார்த்தாலும் குழந்தைய தூங்க வச்சுக்கினா இருக்க முடியும் சொல்லுங்க? அப்படிலாம் கிடையாது. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து பேசுவோம் vlog 2ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். முடிஞ்சிருச்சு. சீரியல்ல கட் பண்ணி தொடரும்னு போடுவாங்கல்ல, அந்த தொடர் இங்க போடுறோம். இல்ல நீங்க 2 பேரும் என்ன தடுத்துட்டே இருக்கீங்க. இருங்க நான் சொல்லி. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து என்ன இப்படி உட்கார்ந்துட்டீங்க? நீ பேசுங்க. சொல்லுங்க. அவங்க கீழ உட்கார்ந்திருக்காங்க, நாங்க நின்னுட்டு இருக்கோம். வேணாம். அக்கா நீங்க ஹரிப்பிரியாவா மாறாதீங்க. ஏறப்ப எனக்கு பேச பயமா இருக்குன்னு ஒரு சொல்லுச்சே. இப்ப கூப்பிட்டு ஒரே ஒரு சாவு மூலம் போடுங்களேன், எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு மட்டும். தம்பி அந்த சாவு மூலத்தை போடு. இப்ப நீ நான் ஆடுறது சொல்லல, போடு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஒரு நல்ல லவ் சாங் போடு. அவங்க 2 பேரும் ஒரு டான்ஸ் ஆடி எப்படி இறங்குவாங்கன்னு பாரு.
தேங்க்யூ. இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் செக்ஸின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கறத? தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ so much. தேங்க்யூ. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025.